ஹலோ எவ்ரி ஒன் இட்ஸ் தமிழன் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர். ஓகே, நம்ம இந்த காலத்தில் நைட் டைம் அதிகமாக கம்ப்யூட்டர்ஸையும் மொபைல் ஃபோன்ஸையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொபைல் ஃபோன்ஸில் நைட் மோட் இருக்கும், நிறைய அப்ளிகேஷன்ஸில் நைட் மோட் இருக்கும். ஸோ நைட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நைட் மோடுக்கு அடாப்ட் ஆயிரும். ஸோ பேசிக்காக அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா க்ளோவாக பார்க்க மாட்டீங்க. பட் பிசியில் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சில அப்ளிகேஷன்ஸ் நேட்டிவாக என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. இன்றைக்கி எப்படி கம்ப்யூட்டரில் நம்ம டார்க் மோட் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான வால்பேப்பர் பேக்ரவுண்டாக வைக்கலாம். இப்போ இங்கே நான் ஒரு பிளாக்கான ஒரு வால்பேப்பர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளாக்கான ஒரு வால்பேப்பர் வைக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவதாக சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நோட் பேட் ஓப்பன் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக நோட் பேட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். வாட் அ பிரைட் கலர் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நோட் பேட் ஓப்பன் பண்ணால் பிரைட்டாக வருது அப்படின்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பேடுக்கு அல்டர்னேட்டிவ்ஸாக சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். இல்லைனா விஎஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. விஎஸ் கோட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது விஎஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஃப்ரீ தான். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நோட் பேடில் இல்லாத ஒரு பெக்யூலரிட்டியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதுலேயும் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும்னா கூட அந்த கண்டென்ட்ஸ் அதிலே சேவ் ஆகிருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மூணாவதாக நிறைய அப்ளிகேஷன்ஸில் இன்பில்ட்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னா நைட் மோட் ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டிஸ்கார்ட் மாதிரி. இப்போ நான் டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தமிழன் சர்வருக்குள்ளே போகிறோம். என்னோட பேசிக்கான செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் அப்பியரன்சஸ் மோஸ்ட்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸில் என்ன இருக்குன்னா நைட் மோட் எனேபிள் ஆகிருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்களா லைட் மோட்னு ஒன்று இருக்குது, டார்க் மோட்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டார்க் மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் டார்க் மோடில் இது பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்குமே டார்க் மோட் இருக்குது. ஸோ டார்க் மோட் சூஸ் யுவர் கலர் ஆக்சென்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா டார்க் வேணுமா லைட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டார்க் சூஸ் பண்ணியிருக்கேன். லைட்னா இன்னும் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஐ டோன்ட் ஆக்சுவலி லைக் த லைட் இன்டர்ஃபேஸ். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் டார்க்கு நான் ஸ்விட்ச் ஆயிருக்கேன். கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கஸ்டம் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனக்கு மொத்தமாக டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் டார்க்காக வச்சிருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ டார்க்கில் செட் பண்ணிட்டோம். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன தான் நம்ம டார்க் மோடில் செட் பண்ணாலும் நம்ம www.google.com அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அது டார்க்காக தானே வரணும், ஆர் மேபி டார்க்காக வராது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒரு வேலிடான ஒரு கேள்வி தான். பட் எனக்கு இது டார்க்காக வரதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் டார்க் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசரில் இது ஆஃப் பண்ணனா இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ டார்க் மோட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அது அந்த அப்ளிகேஷனோட இட்ஸ் அ பிளக்இன். அந்த பிளக்இனோட எஃபிஷியன்சியை பொறுத்து சைட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு டார்க் மோட் ஒரு இன்டர்ஃபேஸ் இதை எமுலேட் பண்ண தான். நேட்டிவ் சப்போர்ட் கிடையாது. பட் பேசிக்கலி நைட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் குவாலிட்டிலாம் யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த கண்டென்ட் டார்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு தான். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் கிட்டத்தட்ட வித்தியாசமான ஏதாவது ப்ரௌசர் நீங்களே கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு பிளக்இன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். 2 பிளக்இன் அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஒன்று டார்க் நைட் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளக்இன். இன்னொரு பிளக்இன் டார்க் ரீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளக்இன். 2 பிளக்இன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் க்ரோமில் இருக்கீங்கன்னா டார்க் ரீடர் ஃபார் க்ரோம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆர் இப்போ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட எக்ஸ்டென்ஷன் பேஜ் ஆர் இல்லாட்டி அந்த பிளக்இனை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள லைக் ஆட் ஆன் பிளக்இன் எக்ஸ்டென்ஷன் ஏதோ ஒன்று அந்த பேஜுக்கு கொண்டு விடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் காட்ட போகிறேன்னா இந்த டார்க் நைட் மோட் இருக்குல்ல இந்த ஆப்ஷனை பற்றி காட்ட போகிறேன். இப்போ நான் google.com போகிறேன். ஸோ google.com போயிட்டேன். இப்போ எனக்கு இந்த இதில் என்ன பண்ணணும்னா எனேபிள் பண்ணணும். இப்போ இதில் ஒரு பெக்யூலரிட்டியான ஒரு விஷயம் வரும். கூகுளில் பொறுத்த வரைக்கும் எனக்கு சில சைட்ஸில் என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டார்க் நைட் தேவை இந்த மோட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அந்த பர்டிகுலர் சைட்டில் மட்டும் என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த மோடை டிசேபிள் பண்ண முடியும். எந்த மாதிரினா இந்த மாதிரி இதில் ஒயிட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பர்டிகுலர் சைட்டை நீங்கள் இதுக்கு அப்புறம் எப்போல்லாம் விசிட் பண்ணுறீங்களோ இந்த சைட்டில் என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு டார்க் நைட் அந்த தீம் அப்ளை ஆகாது. நீங்கள் எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு தோணுதோ அந்த இடத்துல நான் எனேபிள் பண்ணிவிட்டு தேவையில்லாத சைடில் நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த டார்க் ரீடர் இருக்குல்ல அதை நான் இதில் எனேபிள் பண்ணல, நான் க்ரோமில் எனேபிள் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் google.com போகிறேன். ஸோ google.com ஸோ அந்த தீம் எனேபிள் ஆயிருக்கு. ரெண்டுக்குமே கலர் ஆக்ஷனில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த கலருக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த இதில் இந்த டார்க் ரீடரில் மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. டார்க் ரீடரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தீம் வேணும், லைட் தீம் வேணுமா, டார்க் தீம் வேணுமா, பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், லைக் பிரைட்னஸ் ஃபுல்லாக வேணும், பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கலாம், கான்ட்ராஸ்ட் வேணும், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்,
பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிபிஐ எந்த அளவுக்கு சிபிஐ வேணும், ஸோ கிரே ஸ்கேல் இதில் கொஞ்சம் எந்த அளவுக்கு கிரே ஸ்கேல் கொடுக்குறது, இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருந்துகிட்ருக்கு. அண்ட் தேவையில்லை இப்போது இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையில்லைனா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மேலே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஹைட் ஆகிருக்கும். சாரி அபவுட் தட், பட் யூ கெட் த பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐ தமிழன். பாய், ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.